Hello traders, Nifty ஓட வீக்லி கேண்டில் வந்து வச்சிருக்கேன். இதில் நமக்கு கிளியரா தெரியுது ஓவரால் மார்க்கெட் அப்படிங்கிறது வந்து நமக்கு அப் ட்ரெண்ட்ல தான் போயிட்டு இருக்கு. இந்த இடத்துல பாருங்க மார்க்கெட் வந்து ஒரு நல்ல மூவ்மெண்ட், அதுக்கு அப்புறம் ஒரு கரெக்ஷன், அகைன் வந்து ஒரு மூவ்மெண்ட், தென் கரெக்ஷன் ஆயிருக்கு. இப்போ லாஸ்ட் வீக் பாத்தீங்க அப்படினா மார்க்கெட் நல்ல ஒரு புல்லிஷா தான் முடிஞ்சிருக்கு. அதாவது வீக்லி கேண்டில் அப்படிங்கிறது வந்து நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டிலா முடிஞ்சிருக்கு. அது ஒரு நல்ல கரெக்ஷனுக்கு அப்புறம் புல்லிஷா வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகேவா, ரெண்டு கேண்டில் வந்து நமக்கு ரெட் கலர் கேண்டில் லாஸ்ட் 2 வீக்ஸா பாத்தீங்கன்னா உங்களுக்கு bearish கேண்டில் தான் வந்து க்ளோசிங் இருந்துச்சு. இப்போ லாஸ்ட் வீக் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு புல்லிஷாவே முடிஞ்சிருக்கு. அப்போ மார்க்கெட்டோட ட்ரெண்டை நம்ம எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்சைடுக்கான மூவ்மெண்ட்டாக தான் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இதுக்கு அடுத்தது மேஜர் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது எதுவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். இந்த இடத்துல பாருங்களேன், இங்கே வந்து நமக்கு ஆர்டர் பிளாக் இருக்குது. அதாவது இந்த ரேஞ்சு 25,900லேருந்து 26,300 இந்த ரேஞ்ச் வந்து உங்களுக்கு ஆர்டர் பிளாக்காக இருக்கும். அது எப்படின்னா ஒரு பியரிஷ் ஆர்டர் பிளாக். ஏன்னா இங்கே வந்து மார்க்கெட் பாருங்கள், இங்கேருந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்துச்சு. இங்கே நிறைய ஃபேர் வேல்யூ கேப் வந்து இருக்குது நமக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது எங்கேயுமே வந்து டச் பண்ணல. ஓகேவா, இது இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து அன்மிட்டிகேட்டடாக தான் இருக்குது. அப்போது மார்க்கெட் வந்து இதுக்கிட்ட வரும்போது ஒரு செல்லிங் ப்ரெஷர் வரலாம். இது வந்து வர வாரம் நடக்கும் அப்படிங்கிறது கிடையாது. மேஜராக இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் சொல்கிறேன், அதாவது ஆல் டைம் ஹையை வந்து பிரேக் பண்ணுறது. ஏன்னா பேங்க் நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணி புதுசாக நியூ ஹையை வச்சிருச்சு. பேங்கிங் ஸ்டாக்ஸ் எல்லாமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஆனால் நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஒரு கரெக்ஷன் ஆகி இப்போ தான் வந்து ரிவர்ஸ் ஆகிருக்கு. ஆனால் இன்னும் இந்த ஆல் டைம் ஹையை வந்து பிரேக் பண்ணல. அப்போ இதில் பொதுவாக நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா இந்த ஆல் டைம் ஹை கிட்ட வரும்போது திரும்ப வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் வரும் இந்த ரேஞ்சு கிட்ட வரும்போது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இது நடக்க இன்னும் ஒரு மாதம் கூட ஆகலாம், சரியா? ஏன்னா இதுக்கப்புறம் இது ரேஞ்ச் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. ஏன்னா இப்போ வந்து மார்க்கெட் 25,000 கிட்ட இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 26,000 பாயிண்ட்ஸ் வந்து மேலே இருக்குது. அப்படிங்கிறப்போ இன்னும் ஒரு 2 வாரமோ இல்லை ஒரு மாதம் கூட எடுத்துக்கலாம். ஆனால் மேஜர் சப்ளை அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல இருக்குது. இதை வந்து நீங்கள் ஓவராலாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஜஸ்ட் வந்து ட்ராப் பண்ணி இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. மேஜர் சப்ளையாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரி, அடுத்த இதை டே டைம் ஃப்ரேமுக்கு வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நம்ம ஆல்ரெடி ட்ராப் பண்ணியிருப்போம் இந்த லெவல்ஸ் எல்லாமே. ஸோ இந்த இடத்துல பாருங்கள் மார்க்கெட் வந்து கரெக்டாக ரெசிஸ்டன்ஸ் கிட்ட இருக்குது இப்போதைக்கு. ஓகேவா, இந்த ரேஞ்சை வந்து நம்ம முன்னாடியே ட்ராப் பண்ணியிருந்தோம். இந்த லெவலை மார்க்கெட் இங்கே வந்தால் திரும்ப இந்த டச் பண்ணிட்டு ஒரு செல்லிங் ப்ரெஷர் வரலாம் அப்படிங்கிற மாதிரி முன்னாடி சொல்லியிருந்தோம். ஸோ இது வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகுது. அதே போல் கீழே இந்த ரேஞ்சு பார்த்திங்கன்னா நமக்கு சப்போர்ட் ஆக்ட் ஆகுது. ஸோ அப்போ இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் நம்ம முன்னாடி கூட சொல்லியிருந்தோம் 25,000லேருந்து 24,500 இதுக்குள்ளே தான் மார்க்கெட் வந்து ட்ராவல் ஆகிட்டுருக்கு ஒரு 2-3 வாரமாக அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். இப்போது நல்ல ஒரு பையிங் ப்ரெஷரோட தான் அந்த கேண்டிலோட பாடியை பாருங்கள், நல்ல ஒரு பையிங் ப்ரெஷர் அப்படிங்கிறது வந்து தெரியுது. அப்போ மோஸ்ட்லி இதை பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆனால் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கரெக்ஷன் கூட வரலாம். இப்போது அடுத்தடுத்த டைம் ஃப்ரேமுக்கு நம்ம வந்து ஸ்விட்ச் பண்ணும்போது கிளியராக எங்கே வந்து சப்போர்ட் எடுக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். இப்போ நான் வந்து 1 hour டைம் ஃப்ரேமில் வந்து மாற்றுறேன். இப்போது இதுலேயும் நமக்கு கிளியராக தெரியுது இந்த நமக்கான ரெசிஸ்டன்ஸு சப்போர்ட்டு எல்லாம் கிளியராக ட்ராப் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இங்கே என்ன நடந்திருக்கு ஆக்சுவலாக பாருங்களேன், இங்கே கிளியராக மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர் தெரியும். இங்கேருந்து மார்க்கெட் வந்து ஒரு டவுன் சைடு, ஸோ ஃபுல்லாக வந்து டவுன் தான். ஏன் அப்படி ஆயிருக்கு அப்படின்னா இங்கே பாருங்கள், ஹை, அதுக்கப்புறம் லோ, தென் லோவர் ஹை, லோவர் லோ, அதுக்கப்புறம் லோவர் ஹை, இங்கே ஒரு லோவர் லோ, தென் இது வந்து ஒரு லோவர் ஹை, லோவர் லோ. அப்போ கண்டினியூவாக உங்களுக்கு லோவர் ஹை லோவர் லோ ஃபார்மேஷன் வந்திருக்கு. மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டு. ஆனால் ஃபஸ்ட்டு இந்த பாயிண்ட்டை பாருங்கள், இந்த ஹை அப்படிங்கிறது வந்து புதுசாக ஒரு ஹையர் ஹை ஃபார்ம் பண்ணிடுச்சு. ஏன்னா ப்ரீவியஸாக இருந்த அந்த லோவர் ஹையை பிரேக் பண்ணி மார்க்கெட் வந்து ஒரு ஹையர் ஹை ஃபார்மேஷனுங்கிறது வந்து வந்துருச்சு. அப்போ என்ன புரிஞ்சுக்கலாம், கரண்ட்டாக இருந்த இந்த டவுன் ட்ரெண்ட், அதாவது இப்போதைக்கு இந்த 1 hourல பார்த்த இந்த கரெக்ஷன் இருக்கு இல்லையா, இந்த டவுன் ட்ரெண்டு இது வந்து முடிவுக்கு வந்துருச்சு. ஏன்னா புதுசாக ஒரு ஹை வச்சிருச்சு. அப்படிங்கிறப்போ மார்க்கெட் திரும்ப கரெக்ஷன் ஆணுச்சு அப்படின்னா திரும்ப புல் பேக் எடுத்து மேலே போகும். ஸோ அதே போல் தான் இது நடந்திருக்கு. ஏன்னா ட்ரெண்டு சேஞ்ச் ஆகிடுச்சு இல்லையா, இது வரைக்கும் டவுன் ட்ரெண்டாக இருந்தது, இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப் ட்ரெண்டுக்கு சேஞ்ச் ஆக ஆரம்பிக்குது, ஸ்விட்ச் ஆகிடுச்சு. அதனால தான் மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்ததுக்கப்புறம் இங்கே வந்து புல் பேக் என்ட்ரி எடுத்துகிட்டு அகைன் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மூவ்மெண்ட்டு. இது வந்து ஒரு 2 நாளில் கொடுக்க வேண்டிய மூவ்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா இது ஒரே நாளில் கொடுத்துருச்சு. அதுக்கு இந்த நியூஸ் RBI நியூஸ் வந்து ஒரு காரணமாக இருக்கலாம். இப்போது இப்படி போகிற மார்க்கெட் வந்து அப்படியே மேலே உடச்சிட்டு போயிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது அப்படியே நடக்கும்னு சொல்ல முடியாது. ஏன்னா திரும்ப வந்து ஒரு கரெக்ஷன் நடக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த ஒரு பெரிய கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கா. அப்போது நம்ம ஃபேர் வேல்யூக்கு அப்போ எங்கே ஐடென்டிஃபை பண்ணுவோம், எங்கேயாவது ஒரு பெரிய கேண்டில் வந்து ஃபார்ம் ஆனாலே அந்த இடத்துல ஃபேர் வேல்யூ கேப் இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஏன்னா
மொதல் கேண்டலோட ஹைக்கும் இந்த கேண்டலோட லோவுக்கும் பார்த்தீங்கன்னா இவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது. அப்போது ப்ரைஸ் வந்து இன்எஃபிஷியண்ட்டாக மூவ் ஆகிருக்கு அப்படிங்கிறது இங்கே நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இதுக்கான சப்போர்ட் எதுவாக இருக்கும், இன்கேஸ் மார்க்கெட் வந்து கீழே வருது இல்லை ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆகுது மேபி, சரிங்களா. நியூஸை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு மார்க்கெட் வந்து அப் சைடில் ஓப்பன் ஆகிறதுக்கு தான் அதிக சான்ஸ் இருக்குது. இன்கேஸ் மார்க்கெட் வந்து ஒரு சைட்வேஸ்லேயோ இல்லை ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகுது, அப்படி இல்லைனா கேப் டவுனில் ஓப்பன் ஆகுது அப்படின்னா இந்த ரேஞ்சை நோட் பண்ணிக்கோங்க. இந்த 24,900 இருக்குது இல்லையா, இது வந்து ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல பாருங்கள், இங்கே ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகிருக்கு, இந்த இடத்துலையும் ரெசிஸ்டன்ஸ், இங்கேயும் ரெசிஸ்டன்ஸ். ஓகேவா, இப்போ கண்டினியூவாக இந்த ரேஞ்ச் வந்து ரெசிஸ்டன்ஸாக நமக்கு ஆக்ட் ஆகிட்டுருக்கு. அப்படிங்கிறப்போ மார்க்கெட் இன்கேஸ் கீழே இறங்குனுச்சு அப்படின்னா இந்த இடம் வந்து ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து ரொம்பவே அதிகம். இப்போது 24,900 அப்படின்னு ஒரு லைனை நான் ட்ரா பண்ணுறேன் அப்படின்னா இதை வந்து நீங்கள் ஒரு ரேஞ்சை ஐடென்டிஃபை பண்ணணும். கரெக்டாக 24,895க்கு கீழே போயிடுச்சு, அப்போ உடஞ்சிருச்சா அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம முடிவு பண்ணக்கூடாது. இது வந்து ஒரு ரேஞ்சு, அதாவது 24,900லேருந்து 870 வரைக்கும் கூட இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கலாம். நீங்கள் அப்போ இது வந்து ஒரு ரேஞ்சாக வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இங்கே இது மாதிரி போட்டிருக்கோம் இல்லையா, அது மாதிரி ரேஞ்சாக மார்க் பண்ணிக்கோங்க. இல்லை நானே இப்போ வந்து ரேஞ்சாக மார்க் பண்ணிடுறேன். ஓகேவா, இது வந்து ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு நமக்கு அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். ஓகே, இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணிடுச்சுன்னா அடுத்தது எதுவாக இருக்கும், நம்மளோட இந்த ஆர்டர் பிளாக் இருக்கிற அந்த கேண்டில் தான். ஓகேவா, அப்போது இந்த டோஜி கேண்டில் இருக்குது இல்லையா, இந்த டோஜி கேண்டிலோட ஹை இந்த இடத்துல வந்து இதை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது 24,800. ஏன்னா இதுலேருந்தே நமக்கு ஃபுல்லாகவே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது இல்லையா. அப்போது ஒரு ப்ரைஸ் கரெக்ஷன் ஆகுது அப்படின்னா இது வரைக்கும் இங்கே வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்போது இது ஃபுல்லாகவே வந்து நமக்கு சப்போர்ட் தான். அப்போது மார்க்கெட் டவுன் சைடு திரும்புதுங்கிறத நீங்கள் எப்போ கன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னா இதெல்லாம் வந்து பிரேக் பண்ணும். 24,650க்கு கீழே வந்தால் மட்டும் தான் மார்க்கெட் வந்து டவுன் சைடுக்கு போகுது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அதாவது ட்ரெண்டு ஃபுல்லாக கரெக்ஷன் ஆகுது, திரும்ப அப் சைட்லேருந்து டவுன் ட்ரெண்டுக்கு இப்போ இந்த 1 ஹவரில் திரும்புது அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணலாம். அது வரைக்கும் பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் பை ஆன் டிப்பு தான் நடக்கும். எப்போல்லாம் மார்க்கெட் நல்ல ஒரு கரெக்ஷன் ஆகுதோ திரும்ப அந்த புல் பேக் என்ட்ரிக்காக வெயிட் பண்ணி அந்த டிப் ஐடென்டிஃபை பண்ணி அங்கேருந்து பையிங் அப்படிங்கிறது வந்து நடக்கும். அப்போது இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. 24,650க்கு கீழே வந்தால் மட்டும்தான் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ரிவர்சல் ஆகும். இதுக்கு முன்னாடி இந்த லோவை பிரேக் பண்ணி புதுசாக ஒரு நியூ லோவர் லோ வைக்கணும். இப்போ கண்டினியூவாக ஹையர் ஹை ஃபார்மேஷன் வருது இல்லையா, அப்போது திரும்ப லோ வந்து பிரேக் ஆகணும். அப்போ தான் மார்க்கெட் வந்து திரும்பவும். அப்படி இல்லைனா கூட இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்த ட்ரெண்டு வந்து போயிட்டுருக்கு. ஓகேவா, ஸோ இதெல்லாம் பிரேக் பண்ணணும். அது வரைக்கும் நம்ம டவுன் ட்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி யோசிக்க வேணாம். ஏன்னா இந்த ரேஞ்சுக்குள்ளேயே திரும்ப ட்ராவல் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆனால் மார்க்கெட் வந்து நாளைக்கு எப்படி ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இன்கேஸ் நல்ல ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆணுச்சு அப்படின்னா உடனே வந்து அப்சைட் மூவ்மெண்ட்டு போயிடாதீங்க. ஏன்னா இந்த இடத்துல பாருங்கள், வீக்லி கேண்டில் பாருங்கள். ஸோ இதை தாண்டணும், மார்க்கெட் வந்து இதை பிரேக் பண்ணணும். அதாவது 24,250 இதை தாண்டணும். ஏன்னா இந்த இடத்துல கண்டினியூவாக உங்களுக்கு இங்கே பாருங்கள் மேலே விக்கு வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. கடைசியாக 2 கேண்டில், இந்த 2 கேண்டில் பார்த்திங்கன்னா விக்கு ஃபார்ம் ஆகி அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து கீழே வந்திருக்கு ப்ரைஸோட மூவ்மெண்ட் அப்படிங்கிறது. ஸோ இதுலேயும் நமக்கு கண்டினியூவாக என்னென்னா இந்த ரேஞ்சை தாண்டவும் முடியல, அந்த 25,000 சம்திங் இதை வந்து தாண்டவும் முடியல. அப்போ 25,250க்கு மேலே நல்லா க்ளோசிங் வச்சா மட்டும்தான் ஃபர்தராக மார்க்கெட் வந்து அப்சைட் மூவ்மெண்ட் போகும். இதை வந்து நம்ம ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டு இருக்கோம், 2 வாரமாக இந்த ரேஞ்சை வந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். இதை வந்து பிரேக் பண்ணால் மட்டும்தான் ஃபர்தராக மார்க்கெட் வந்து மேலே போகும். இல்லை அப்படின்னா இதுக்குள்ளேயே ட்ராவல் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. சரியா, இன்கேஸ் மார்க்கெட்டு மேலே பிரேக் ஆனால் கூட சடனாக மேலே போய்டும் அப்படிங்கிற நம்பிக்கையில் உடனே லாங் சைடு ஹோல்டு பண்ணுறத பண்ணாதீங்க. ஏன்னா இப்போயே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, நான் வந்து கால் ஆப்ஷனை ஹோல்டு பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரிலாம். ஸோ இதுக்கெலாம் இந்த மாதிரி நீங்கள் ஒரு பொசிஷனை ஹோல்டு பண்ணுறீங்க அப்படிங்கிறதே முதல் தப்பு மாதிரி. ஏன்னா பையிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டைம் டிகே அப்படிங்கிறது இருக்குது, அது உங்களுக்கு அகென்ஸ்டாக தான் இருக்கும். மார்க்கெட் நீங்கள் நினச்ச மாதிரி பொட்டன்ஷியலாக நல்ல மூவ்மெண்ட் கொடுக்கணும், அப்போ தான் உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் இருக்கும். ஃப்ரைடே அப்போ ஒரு நல்ல மூவ்மெண்ட் கொடுத்துச்சின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கால் ஆப்ஷனை வாங்கி வச்சுருப்பீங்க. அப்போ என்ன ஆகும், ஸோ ப்ரைஸ் இனிமேல் கொஞ்சம் கரெக்ஷன் ஆகலாம், இல்லை சைட்வேஸில் கூட போகலாம். அப்போ உங்களோட ப்ரீமியம்ங்கிறது வந்து மெல்ட் ஆகும். ஸோ மோஸ்ட்லி வந்து ஆப்ஷன் பையிங் பண்ணுறவங்க இன்ட்ராடே ட்ரேடிங் எடுக்க வந்து ட்ரை பண்ணுங்கள். நான் பொதுவாகவே ஆப்ஷன் செல்லிங்கை தான் நம்ம எல்லாருக்குமே ப்ரெஃபர் பண்ணுறேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வந்து வச்சுருக்கேன். ஸோ இதில் பாருங்கள், மார்க்கெட் நம்ம ஆல்ரெடி அந்த ட்ரா பண்ண அந்த ட்ரெண்ட் லைன் கிட்ட தான் இப்போது ட்ரேட் ஆகிட்டுருக்கு இல்லையா. ஸோ இதில் நல்லா கிளியராக தெரியுது பாருங்களேன், இந்த ரேஞ்சை வந்து நோட் பண்ணுங்க. சப்போஸ் நாளைக்கு மார்க்கெட்டு இதை பிரேக் பண்ணி க்ளோசிங் வைக்குது, 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் அப்படிங்கிறது வந்து 24,960. ஓகேவா, இந்த இடத்த பாருங்களேன்,
இங்கேருந்து போன மார்க்கெட் இங்கே வந்து ஃபஸ்ட்டு கரெக்ஷனாக ட்ரை பண்ணியிருக்கு, சப்போர்ட்டு மேலே போயிருக்கு, அகைன் திரும்ப வந்து கீழே வந்து இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்க ட்ரை பண்ணியிருக்கு 1 2 3 எல்லா இடத்துலையும். ஸோ இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா சப்போர்ட் எடுத்துகிட்டு அகைன் வந்து மேலே போயிருக்கு. அப்போது மார்க்கெட் திரும்ப ப்ரைஸ் கீழே இறங்குனுச்சு அப்படின்னா இந்த ரேஞ்சை தாண்டி, அதாவது 24,967 இருக்கு இல்லையா, 967 ஆர் 965, இதுக்கு கீழே 15 மினிட்ஸ் கேண்டில் க்ளோசிங் வச்சுது அப்படின்னா ஃபர்தராக வந்து இது வரைக்கும் வரும், அதாவது 24,900 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. இந்த மாதிரி சப்போஸ் இன்கேஸ் இது இப்படி பிரேக் வச்சுது அப்படின்னா இதுலேருந்து மார்க்கெட் வந்து ஃபஸ்ட்டு இங்கே தான் வந்து நிற்கும், 24,900 கிட்ட வந்து நிற்கும். இங்கே சப்போர்ட் எடுக்க ட்ரை பண்ணும், ஏன்னா இது வந்து ஃபஸ்ட்டு சப்போர்ட் இல்லையா, அது இதையும் பிரேக் பண்ணுச்சுன்னா ஃபர்தராக மார்க்கெட் வந்து கீழே வரும். ஸோ இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு எதை பிரேக் பண்ணும் ஃபஸ்ட்டு, இந்த 24,965 இந்த ரேஞ்சை வந்து பிரேக் பண்ணும். ஸோ அதுக்கான லாஜிக்கும் இப்போ நம்ம சொன்னோம், 2 டைம் இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் மேலே போயிருக்கு, 3rd டைம் இங்கே வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகணும். இல்லை இதை வந்து பிரேக் பண்ணுச்சுன்னா ஃபர்தராக மார்க்கெட் வந்து கீழே வந்துடும். ஏன்னா இங்கே எங்கேயுமே அடுத்த சப்போர்ட்டுங்கிறது வந்து இல்லை, டைரெக்டாக இங்கே தான் வரும். இன்கேஸ் மார்க்கெட் வந்து ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகுது, இல்லை நல்லா ஒரு ஹையில் ஓப்பன் ஆகுது அப்படின்னா இதுக்குள்ளே ட்ராவல் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஒரு 100லேருந்து 200 பாயிண்ட் வந்து முன்ன பின்ன வந்து ட்ராவல் ஆகலாம். ஆனால் எப்போ இந்த 24,250 இந்த 230 250 இதுக்கு மேலே க்ளோசிங் வைக்குதோ அப்போ தான் பெரிய மூவ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். ஸோ அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. நம்ம ஆல்ரெடி வீக்லி கேண்டலில் பார்த்தோம் இல்லையா, இது வந்து ஒரு பெரிய ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. இந்த இடத்துல 24,100லேருந்து 250 இந்த ஒரு 150 பாயிண்ட் வந்து மேஜர் ரெசிஸ்டன்ஸு. ஸோ இதெல்லாம் நல்லா பிரேக் பண்ணால் தான் மார்க்கெட் வந்து நல்ல மூவ்மெண்ட் கொடுக்கும். ஸோ நாளைக்கு வந்து கேப் அப்பில் ஓப்பன் ஆகுதா இல்லை ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகுதா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சொன்ன இந்த லெவலெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு உங்களோட ட்ரேடிங் செட்டப் அப்படிங்கிறத வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.